பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தாமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 30,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களில் இருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில். உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு. நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதோ ரேசரின் படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான்.
அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோட யுத்தம் பண்ணினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொன்று படைத்தலைவனாகிய சோப்பாக்கையும் கொன்றான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை ஆதாரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோட சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த நாளிலும் வாசித்த இந்த வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 19ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த சம்பவங்கள் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே இருக்கிற சம்பவம் அதில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து போறார். இவர் மரித்த பிறகு அவன் குமாரன் அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாய் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ தாவீது, அதாவது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகியவனுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல. இப்போ தாவீது ராஜா என்ன பண்றாரு, இந்த நாகாஸ் மரித்து போயிட்டானே, அதனால இவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், தன்னுடைய நாட்டிலிருந்து ஆட்களை ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனை நலம் விசாரிக்க ஆறுதல் சொல்ல, ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அந்த அம்மோன் புத்திரரின் தேசத்தில் அவங்க வந்தபோது அந்த அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் எல்லாம் ஆனோனை பார்த்து என்ன சொல்றாங்க, தாவீது ஆறுதல் சொல்கிறவரிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்றதுக்கு இல்லை, அவர் வேவு பார்க்க உளவு பார்க்க தான் அவங்களுடைய ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனூன் கிட்ட அந்த அம்மோன் புத்திரரெல்லாம் பிரபுக்கள்லாம் சொல்றாங்க. இப்போ அதனால இந்த ஆனூன் என்ன பண்றான், தாவீது அதாவது அவனுக்கு ஆறுதல் சொல்ல அனுப்பின ஜனங்களை பிடித்து அவங்க தாடியெல்லாம் சரைச்சி பாருங்க, அதுல 4ஆம் வசனத்துல அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கத்தரிச்சுட்டு அனுப்பி விடுறான். இந்த செய்திய இந்த தாவீது ராஜா கேட்குறாரு. கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்றாரு, நீங்க அங்கே இருங்க, எரிகோவிலே இருந்து நீங்க அந்த தாடியெல்லாம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இப்படி இந்த அதாவது ஆனூன் தாவீது அனுப்பின ஜனங்களை அவன் அசிங்கப்படுத்தினதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ தாவீது என்ன பண்ணுறான், தன்னுடைய படைத்தலைவனுக்கு அதாவது கட்டளையிட்டு என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. இப்படி யுத்தத்துக்கு போகும்போது அம்மோன் புத்திரர் புறப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டணத்து வாசல் அண்டையில் அணிவகுத்து நிற்கிறாங்க. இப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில், என்னை பார்க்கிலும் சீரியர் பலம் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலன் கொண்டால் நான் துணை நிற்பேன், தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்ம தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் தினம் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இப்போ யோவாவும் அவன் தம்பியும் என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ சொல்கிறான், இப்போ இதில் இப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்க, நீ யுத்தத்துக்கு போகும்போது அவங்க எதிரிப்பட பலம் கொண்டா நான் உனக்கு உதவி செய்கிறேன், அதே போல் நான் யுத்தத்துக்கு போகும்போது எதிரிகள் பலம் கொண்டா நீ எனக்கு உதவி செய்யணும் இவங்க பேசி வச்சுட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது இந்த யோவாப் சீரியரோடு யுத்தம் பண்ணுறான்.
இப்போ அந்த சீரியரோடு யுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மோன் புத்திரர் அதாவது அவனுக்கு சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இப்போ யோவாபுக்கு முன்பாக சீரியர்கள் என்ன பண்ணாங்களாம், முறிந்தோடுகிறதை இவங்க கண்டபோது பாருங்க, அதாவது அவர்களும் என்ன பண்றாங்க, அவனுடைய சகோதரனாகிய அபிசாக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள்ள ஓடி போயிட்டாங்க. இப்போ யோவாப் என்ன பண்றான், திரும்ப அவன் நாட்டுக்கு வந்துடுறான். இவன் யோவாவும் அவன் தம்பி அபிசாயும் 2 பேரும் யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா 2 பேரும் யுத்தத்துக்கு போகும்போது அந்த சீரிய படை இவங்களை கண்டு என்ன பண்ணுது, யோவாவை கண்டு தோற்று போய் அவர்கள் ஓடி போகிறார்கள். அதே போல அந்த அபிசாய் கூட சண்டை போட்டவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களும் தங்கள் இடத்துக்கு ஓடி போறாங்க. அம்மோன் புத்திரர் அவங்க அதாவது தோத்து போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் பயந்து போய் இந்த சீரியர் இப்படி பயந்து போய் இவங்க ஓடிடுறாங்க. ஆனா திரும்ப 18ஆம் வசனத்துல சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இப்போ அவங்க முறிந்தோடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்றான், அந்த சீரியர்ல 7000 ரதங்களையும் மனுஷரையும் அப்புறம் 40,000 காலாட்படைகளையும் கொன்று படைத்தலைவனாகிய சோபாக்கையும் கொன்று போட்டான்னு இருக்கு. இப்போ அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தாவீது அவன் நாகாஸ் இறந்து போனா, இந்த நாகாசுடைய மகனுக்கு தயவு காட்டும்படியாய், ஐயோ அந்த அதாவது நாகாசுடைய மகன் ஆட்சியில வந்திருக்கிறான், ஆனா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நலம் விசாரிக்க தான் அனுப்பினான். அவன் நல்லதுக்காக தான் அனுப்பினான், அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அனுப்பினான். ஆனா இந்த ஆணுன்றவன் அவங்கள தவறா புரிந்து கொண்டதுனால, கூட இருந்த அந்த அம்மோன் புத்திரன் பிரபுக்கள் அவனை அதாவது தூண்டி விட்டதுனால இவன் என்ன பண்றான், அவங்கள வெட்கப்படுத்தி அனுப்புறான். ஆறுதல் சொல்ல வந்த ஸ்தானாதிபதிகளுக்கு அவங்க கூட பேசி நல்லபடியா அனுப்பாம அவங்க தாடிகளை எல்லாம் சிரைச்சி அவங்கள கேவலப்படுத்தி அனுப்புனதுனால தாவீது என்ன பண்றான், இந்த யுத்தத்தை செய்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ இடங்கள்ல நீங்க வெட்கப்பட்டு நீங்க அவமானப்பட்டு நிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் தருவார். இவங்க வெட்கப்பட்டு அவங்க அந்த ஜனங்களை வெட்கப்படுத்தி அனுப்புனாங்க. ஆனா யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவங்க எவ்வளோ பெரிய படையா இருந்தாலும், அந்த அமலேக்கியரும் அதாவது அந்த அம்மோன் புத்திரரும் சீரியர் படையும் பெரிய படையா இருந்தாலும், ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தபடியினால அந்த யுத்தத்துல இவர்களை ஜெயிக்க வைக்கிறார். அதே போல உங்களை வெட்கப்படுத்தின ஜனங்கள் உங்களை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்க மேல இல்லாத பழிகளை சொன்னாலும், ஆண்டவர் உங்களோடு இருந்தால் தேவன் அவர்கள் மத்தியில உங்க தலையை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுத்துற சூழ்நிலையை சத்துரு கொண்டு வந்தாலும் அவைகள் மத்தியில வெட்கப்படுத்தாத தேவன் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ரீபா கா சதுர்பி ஹந்தரால் அக்கர்பியா தரை கரபா. ஆண்டவரே, தாவீது நலம் விசாரிக்க அனுப்பின ஆண்டவரை அப்பா ஸ்தானாதிபதிகளை வெட்கப்படுத்தி அனுப்புனாங்கப்பா. ஆனாலும் தகப்பனே, அந்த அம்மோன் புத்திரரே சீரிய இராணுவத்தையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை முறியடித்தது போல இந்த நாளிலேயும் அநேக வெட்கத்தின் வழியாய், பாடுகள் வழியாய், உபத்திரத்தின் வழியாய், கண்ணீரின் வழியாய் கடந்து வருகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க எந்த இடத்துல வெட்கத்தின் நிந்தைய அவமானத்தை சகித்தார்களோ அதே இடத்துலப்பா உடைய பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துங்க டாடி. நீங்க உயர்த்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர. அப்பா, வெட்கப்படுத்தின ஜனங்கள் மத்தியில உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயத்தை கட்டளையிடும் ஆண்டவர. ஓ ரிபா லபா கபா ரதிபா ரபா க ஷல்பியோத ரை கரபா. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துரின் கிரிகள், அந்தகார வல்லமைகள், மோந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவர. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கப்பா.
நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐ காந்தராலக்க சக்கானா மர்பிதோ விளக்கத்த நாய்க்க சொல்லிபியாத ராய்க்கரபா. ஆண்டவரே உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற அப்பா, வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதியில இருந்து சுகம் கொடுங்கப்பா. சமாதானம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம குடும்பத்துல அப்பா ஆண்டவரே அப்பா சண்டையோடு ஆண்டவரை ஒருத்தர் அப்பா பார்க்க பிடிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பல மாதங்கள் பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு கத்தாவே குடும்ப உறவுகளையும் ஆண்டவரை அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள இருக்க கசப்புகளை எடுத்து போடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் அந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடும். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.